ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பஞ்சாயத்தில் வச்சு ரகுராம் வந்து தனா கிட்ட கேட்குறாங்க, தனா நீ சொல்லி என்ன முடிவுன்னு, அப்பா எடுத்த முடிவு சரிதானான்னு சொல்கிறியா இல்லை நீயா வந்து ஒரு முடிவு எடுக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தனா சொல்கிறாங்க, நான் இன்னைக்குப்பா தனியாக ஒரு முடிவு எடுத்தேன், நீங்கள் என்ன எடுத்தாலும் சரிதான், அந்த முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன்ப்பா அப்படிங்கவும் இது கேட்டதுமே ரகுராம் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தியா புவனேஸ்வரி, இவன் என் பொண்ணு தான் சொல்லிட்டு நிரூபிச்சிட்டா. என் குடும்பத்தார் வேணா என்னை வந்து ஏமாத்திருக்கலாம், ஆனால் என் பொண்ணு இவன் என் சொந்த ரத்தம், இவனை ஏமாற்ற மாட்டான்னு நினச்சேன், அதே மாதிரிக்கு என்னை காப்பாற்றிட்டா. நான் எடுக்கிற முடிவு தான் அவளை வந்து முடிவுன்னு சொல்லி சம்மதம் சொல்லிட்டா. இதுக்கப்புறம் என்ன வேணும், நான் சொன்ன மாதிரிக்கு தனாவும் கதிரும் வந்து நாளைக்கு பிரிய போகிறது தான். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு காளி கோவிலில் வச்சு நான் காசு வெட்டி போட போகிறேன், எல்லாருமே அங்கே வந்துருங்க, வா தனா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரகுராம் வந்து தனாவை அழைச்சிட்டு போகவும் இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தனாவும் அவங்க ரகுராம் சிவா 3 பேரும் வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே ரகுராமோட அம்மா கேட்குறாங்க, சிவா எல்லா விஷயத்தையும் சொன்னா, இப்போ நீ என்ன முடிவு எடுத்திருக்கிற, பஞ்சாயத்தில் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமு கிட்ட கேட்கவும் அப்போ வந்து மாயாவும் ஜானகியும் தனா என்ன முடிவு எடுத்திருப்பாளோ தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. அப்போ ரகுராம் சொல்றாங்க, அவ ஏன் பொண்ணுன்னு சொல்லி நிரூபிச்சிட்டா, நான் என்ன சொன்னனோ அதுக்கு அவ கட்டுப்பட்டுட்டா, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ஜானகியும் மாயாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ரகுராமோட அம்மா கேட்குறாங்க, நீ என்ன சொல்ற ரகு அப்படிங்கும்போது, ஆமா நாளைக்கு நான் காளி கோவில போய் நான் காசு வெட்டி போட போறேன், அதுக்கப்புறவு என் பொண்ணுக்கும் அந்த பாவிக்கும் எந்த வித தொடர்பும் கிடையாது அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு அவன் என் பொண்ணோட வாழ்க்கையில் வாழ்ந்துட முடியுமா என்ன, ஏற்கனவே ஒரு பிடிக்காதவனோட தான் என் பொண்ணு வாழ்ந்துக்கிட்டு இருந்தா, இப்போ நிரந்தரமாகவே பிரிய போகிறா, அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணுக்கு வந்து நான் இன்னொரு வாழ்க்கை நான் அமைச்சு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே ஜானகிக்கு வந்து ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அப்போ பத்மாவும் பார்வதியும் தனா கிட்ட சொல்கிறாங்க, தனா நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கிற, நல்ல வேளை நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன், ஆனால் நீ கரெக்டான ஒரு முடிவு தான் எடுத்திருக்கிற, இதுக்கு பிறகு அந்த கதை நம்ம வீட்லேயும் சரி இந்த ஊர்லேயும் சரி எங்கேயுமே இருக்கக்கூடாது, நல்ல வேலையாக போச்சுமா அப்படின்னு சொல்லவும் உடனே தனா வந்து அழுதுகிட்டே அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே போயிடவும் அப்போ சிவா வந்து ஜானகிட்ட சொல்கிறாங்க, அண்ணி என்னை மன்னிச்சிருங்க, நீ என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, நானும் வந்து எவ்வளோ தடுக்கலான்னு தான் நினச்சேன், ஆனால் அண்ணன் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவெடுப்பார்னு சொல்லி நான் வந்து நினைக்க கூட இல்லை, சொல்ல பொண்ணாக்கி அண்ணனை எதிர்த்து நான் என்னைக்கே பேசியிருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க அண்ணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவாவும் போகிறாங்க. அடுத்து ஜானகியும் மாயாவும் வந்து தனா ரூமுக்கு வரும்போது தனா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானகி கேட்குறாங்க, எதுக்கு தானே நீ இந்த மாதிரிக்கு ஒரு முடிவெடுத்த, நான் சொல்லி தானே விட்டு அப்படிங்கும்போது என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க, அப்பா அங்கே வச்சு இப்படி ஒரு முடிவெடுப்பார்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் அப்படி சொல்லலைன்னா கண்டிப்பாக அப்பா உயிரோடே இருந்திருக்க மாட்டார், ஏற்கனவே வீட்டில் அவர் பல பிரச்சனைகளில் வந்து அவர் மனசளவில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு, இப்போ பஞ்சாயத்தில் வச்சு நான் இந்த மாதிரிக்கு அவருக்கு எதிராக ஒரு முடிவெடுத்து சொன்னோம்னா கண்டிப்பாக உயிரோடே இருக்க மாட்டார், அந்த இடத்துல அவர் உயிரை விட்டுருவார், அதுக்காக தான்மா என் வாழ்க்கை போனால் கூட பரவாயில்ல, அப்பாவுக்காக நான் அந்த முடிவு எடுத்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு தனா அளவும் உடனே ஜானகி சொல்கிறாங்க, தனா எனக்கு தெரியுது தனா, நீ எதுக்காக இப்படி எடுத்தேன்னு முடிவு எடுத்தேன்னு எனக்கு தெரியுதுமா, ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுக்கு, அப்பாவை வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீ இப்படி எடுத்துருக்கிற, ஆனால் உன்னுடைய வாழ்க்கை வந்து இதோட போச்சுதம்மா, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கவும் உடனே வந்து தனா வந்து அவங்க அம்மாவை கெட்டி பிடிச்சி அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மாயா வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா அங்கே புவனேஸ்வரியை தான் காட்டுறாங்க. புவனேஸ்வரி மகாலிங்கம் பசுபதி 3 பேர் கார்த்தி இருக்கிற அந்த பண்ணை வீட்டுக்கு வராங்க. அப்போ கார்த்தி கேட்குறாங்க, என்னாச்சு பஞ்சாயத்தில் அப்படிங்கும்போது எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பசுபதி சொல்லவும் அப்போது கதிரும் தனாவும் பிரிய போகிறாங்களான்னு கேட்கும்போது, ஆமாம் நாளைக்கு காளி கோயிலில் வச்சு காசு வெட்டி போடுற அப்படின்னு ரகுராம் முடிவெடுத்து சொல்லிட்டேன் அப்படிங்கவும் அப்போ கார்த்தி கேட்குறாங்க, தனா வந்து கதிரை பிரியதுக்கு சம்மதம் சொல்லிட்டான்னு கேட்கும்போது, ஆமாம் அவளும் சரின்னு சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க, அதனால எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக தான் நடந்துட்டு இருக்கு, ஆனால் நீ இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து இருந்துட்டு இருக்காத, சொல்ல பொண்ணைக்கு உன்னை யாராவது பார்த்துட்டாக்கி அப்புறம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணாக போயிடும், அதுவும் இந்த மாயா கண்ணில் நீ பற்றவே கூடாது, நீ ரூமுக்குள்ளேயே உட்காந்துக்கோ, நீ இப்படிலாம் வந்து இருக்காது அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, சரியத்தை நான் நம்மள வந்து நீங்கள் சொல்கிற மாதிரிக்கே நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ரூமுக்குள்ளே போகிறாங்க. போனதுமே அவங்க சொல்கிறாங்க, தனா உன்னுடைய வாழ்க்கையை நான் நல்லா இருக்கவே விட மாட்டேன், இன்னும் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் பார் அப்படின்னு கார்த்தி வந்து சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து ரகுராமை தான் காட்டுறாங்க. ரகுராம் வந்து ரூமில் இருக்கும்போது அப்போ அங்கே சிவா வராங்க. ஆனால் நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் இது வரைக்கும் நான் எதிர்த்து நின்று பேசுனதே கிடையாது, ஏன்னா
எல்லா முடிவுமே நீங்கள் சரியாக தான் எடுப்பீங்க. ஆனால் அந்த ஒரே ஒரு முடிவு மட்டும் தயவு செய்து மாற்றிக்கோங்கண்ணா, அது நம்ம பொண்ணு வாழ்க்கையை பாதிக்கப்படும் அப்படிங்கும்போது, சிவா நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற, நான் எல்லாத்தையும் யோசனை பண்ணி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிவா வந்து சரி நான் மன்னிச்சிருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. அடுத்ததாக ஜானகி தான் காட்டுறாங்க. ஜானகி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அங்கே தனா வாங்க. தனா வந்து அம்மா நம்ம மடியில் படுத்துக்கிட்டோமா அப்படிங்கும்போது படுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்லவும் அப்போ வந்து தனா வந்து அழுதுகிட்டு சொல்கிறாங்க, ஏம்மா என் வாழ்க்கை மட்டும் இந்த மாதிரிக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது, சொல்லப்போனாக்கி நானாக ஒரு வாழ்க்கையை விருப்பப்பட்டேன், அது எனக்கு கிடைக்காம போச்சுது, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடைச்சிது, அதை வந்து நான் வந்து விரும்பி நான் ஏற்றுக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, நான் என்னம்மா பாவம் பண்ணினேன், நான் வந்து பிறந்திருக்கவே கூடாதுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் மாயா பார்த்துட்டு மாயாவும் வராங்க. அப்போ மாயா வந்து ஜானகி மடியில் படுத்துட்டு இருக்கவும் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து ஜானகி வந்து கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தனாவும் மாயாவும் அப்படியே மடியில் படுத்து தூங்கிடவும் அப்போ ஜானகி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்புறம் மெதுவாக அவங்க ரெண்டு பேரையும் வந்து கீழே படுக்க வச்சுக்கிட்டு அவங்க அப்படியே எந்திக்கிறாங்க. எந்திரிச்சு நேராக ரகுராம் ரூமுக்கு வராங்க. வந்ததுமே ரகுராமுக்கிட்ட வந்து அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன், இதனால உங்கள் கௌரவம் பாதிக்கப்படுன்னு எனக்கு தெரியும், ஆனால் அது கூட திரும்பி வந்துடலாம், ஆனால் நம்ம பொண்ணோட வாழ்க்கை போச்சுன்னா திரும்பி வராது, அதுக்காக தான் நான் அந்த முடிவு எடுத்திருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமோட காலை தொட்டு கும்பிட்டுட்டு ஜானகி பார்த்தோம்னா நேராக ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்கே வந்ததுமே கான்ஸ்டபிள் கேட்குறாங்க, சொல்லுங்கம்மா எதுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது கார்த்தியோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம், கதிர் காரணம் கிடையாது அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைஞ்சு அவங்க குருவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. குருவும் அது கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சு அவங்களும் ஸ்டேஷனுக்கு வராங்க.